பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம இந்த ஆபிரகாம் சீரீஸில் பார்க்கும்போது ஆபிரகாமுடைய வாழ்க்கை வரலாறு குறித்து பார்த்துட்டு வரோம். ஆபிரகாம் வந்து ஒரு உண்மையாகவே ஒரு சரித்திர நாயகன் தான். அவர் வாழ்ந்த காலகட்டத்தினுடைய மக்கள் நம்பிக்கை என்ன, அவர் வாழ்ந்த காலகட்டத்துடைய ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃப்ஸ் என்ன, இப்போ நமக்கு கிடைச்ச ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃப்ஸ், ஆர்கியாலஜிக்கல் ப்ரூஃப்ஸ் எல்லாத்தையும் நம்ம எவிடன்ஸை பார்த்துட்டு வந்தோம். இப்போ இன்னைக்கு பார்க்கும்போது உண்மையிலே ஆபிரகாம் வந்து ஒரு இறைவனை தான் நம்பினாரா அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போறோம். ஏன்னா அவர் வாழ்ந்த காலம் அப்படி, அவருடைய பேக்ரவுண்ட் அப்பேற்பட்ட ஒரு பேக்ரவுண்டா இருந்திருக்கு. அதை போன நிகழ்ச்சியில பார்த்தோம். ஆபிரகாம் வந்து ஒரு எந்த கடவுளை வணங்கியிருப்பாரு, ஆபிரகாம்ங்கிற பேரை எதுக்கு ஆபிரஹாம்னு ஆண்டவர் மாத்தினாங்க, சாராங்கிற பேரை எதுக்கு சாரா அப்படின்னு மாத்தினாங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்தோம். இன்னைக்கு பார்க்கும்போது நம்ம இந்த உண்மையிலேயே ஆபிரகாம் என்னதான் நம்பினாருங்கிற விஷயத்தை பார்க்க போறோம். நமக்கு ஆதியாம் புஸ்தகத்துல பார்க்கும்போது மோசஸ் வந்து நமக்கு தெளிவா சொல்லியிருப்பாங்க. தேராலேருந்து ஆபிரகாம் வரைக்கும் அவங்க வாழ்ந்த காலகட்டத்தில் பல கடவுள்களையும் பல நம்பிக்கைகளை வணங்கின மக்களாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. அதில் தான் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம்கிட்ட பேசி அவரை வந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வந்திருப்பாரு. இப்போ இந்த ஆபிரகாம் அந்த வாழ்ந்த காலத்தில் பார்க்கும்போது அவர் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மெசபடோமியாங்கிற ஒரு பகுதி, இப்போ இருக்க ஈராக்கு, இந்த ஈரான் பகுதி கிடையாது, ஈராக் பகுதி, லெபனான் பகுதி, சிரியா பகுதி எல்லாமே அந்த மெசபடோமியாங்கிற பகுதியில் வரும். அதோடைய நார்தர்ன் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபர்டைல் லேண்ட் அப்படிம்பாங்க. மெசோபட்டோமியான்னு சொல்லப்படுற அந்த இடத்துல இல்லை, நார்தர்ன் செக்ஷன் வந்து ரொம்ப ஃபர்டைலான பகுதிம்பாங்க. அதே மாதிரி அதோட சதர்ன் செக்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த பெர்ஷியன் கல்ஃபில் வந்து நிற்கிற அந்த 2 நதிகள் வரும். எஃப்ரேட்ஸ் நதியும் டைகிரிஸ் நதிகள், 2 நதிகள் வரும். அது சேர்ற இடம் பார்த்தீங்கன்னா பெர்ஷியன் கல்ஃபு. அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப செழிப்புள்ள இடம் அப்படிம்பாங்க. இந்த செழிப்புள்ள இடம் இருக்கிறதுனால தான் நிறைய மினரல்ஸ் இருக்குது, நிறைய தாதுகள் இருக்கிறதுனால தான் அந்த இடத்துல வந்து மக்கள் நாகரிகம் அதிகமாக இருந்திருக்கு. அதனால நிறைய மக்கள், நிறைய நம்பிக்கையுடையவர்கள் அங்கே வாழ்ந்திருக்காங்கிற விஷயம் நமக்கு தெரிய வந்திருக்கு. சரி, இப்போ இந்த ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே அவர் வந்து ஒரு 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 செமைட்ஸ் இனத்தை சேர்ந்தவர்கள் பார்த்தோம். செமைட்ஸ் இனம் சொல்லும்போது ஷெம்மோடைய வம்சத்தில் வந்தவங்களா இருக்காங்க. இப்போ நோவாக்கு 3 பிள்ளைங்க இருக்காங்க. ஷெம், ஹாம், ஜாஃபேத் அப்படின்னு பார்த்தோம். இந்த ஷெம் இனத்தில் வந்த எல்லாரையுமே செமைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி நான் போன நிகழ்ச்சியிலையும் சொல்லியிருந்தேன். இப்போ ஆன்டிசெமிட்டிக் அப்படி இப்போ இன்னைக்கு இஸ்ரேல் நாடு இருக்குது, யூதர்கள் இருக்காங்க. இந்த யூதர்களை வந்து செமிட்டிக் ரிலீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இந்த யூதர்களுக்கு அகெயின்ஸ்டாக பேசிங்கன்னா ஆன்டிசெமிட்டிசம் அப்படிம்பாங்க. யூதர்கள் மாத்திரம்தான் செமைட்ஸ் கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஆக்சுவலாக பாபிலோனியர்கள் ஆகட்டும், அக்காடியன்ஸ் ஆகட்டும், ஜூடியன்ஸ் ஆகட்டும், அரேமியன்ஸ் ஆகட்டும், எக்கச்சக்க மக்கள் வந்து ஆக்சுவலாக செமைட்ஸ் இனத்தில் வந்த மக்களாக தான் வந்துட்டு இருந்திருக்காங்க. அப்போது அந்த ஷெம்ங்கிற சொல்லப்படுற அவர் இனத்தில் வந்த தேரா, அவர் இனத்தில் வந்த ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பியோர் ஒரு பிளட் லைனை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஏன் இவங்களை ஹீப்ரூஸ்னு அழைச்சாங்க பார்த்தீங்கன்னா, ஏன்னா இவங்களுடைய தேராவுடைய மூத்த தாத்தா பார்த்தீங்கன்னா அவர் பேர் எபேர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். எபேருடைய இனத்தில் வந்த எல்லாத்தையும் ஹீப்ரூஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருப்பாங்க. அப்போ இதெல்லாம் நமக்கு ரொம்ப கிளியராக தெரிஞ்சிருக்கு. இப்போ தேராவும் ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ப்ராப்பர் பிளட் லைனை மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஒரு ஒரு ஷெம்ங்கிற இனம் சொல்லலாம், ஹீப்ரூங்கிற இனம் சொல்லலாம். அப்புறம் ஆபிரகாம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பியூர் பிளட் லைன் வந்து மெயின்டைன் ஆகிட்டு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாங்க, இந்த இனத்தை வந்து என்னதான் மெசபடோமியால எக்கச்சக்க இன மக்கள் வாழ்ந்தாலும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 90% மேலே எல்லாருமே ஷெம் இனத்தை சார்ந்தவர்களாக தான் இருக்காங்க. ஆக்சுவலாக ஹேம் கிடையாது, ஜாஃபேத் கிடையாது. ஏன்னா ஹேம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த ஈஜிப்ட் சைடில் வந்து அவங்களுடைய சிவிலைசேஷன் அவங்க ஃபார்ம் பண்ணாங்க. அப்போ இந்த ஷெம்முடைய இனத்தை சேர்ந்த எல்லாரும் பார்த்தீங்கன்னா என்னதான் அவங்களுடைய உறவினர்கள் எல்லாமே சொந்தக்காரங்க தான். ஆக்சுவலி ஒவ்வொரு கடவுளை வணங்கினாலுமே ஒவ்வொருத்தரும் சொந்தக்காரங்களா இருக்காங்க, ஷெமைட்ஸா இருக்காங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாங்க ஆபிரகாம்கிட்ட, நான் உன் மூலமாக நான் ஒரு தேசங்களை ஸ்தாபிக்க போறேன், நான் உன் மூலமாக தான் நான் ஒரு பெரிய தேசத்தையும் ஒரு மதத்தையும் உருவாக்க போறேன்னு சொல்லி ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட முதல்ல சொல்லியிருப்பாங்க. அப்போ கடவுள் பார்த்தீங்கன்னா முதல் ரோலே ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் பேசும்போது ஒரு மதம், தனி ஒரு அரசியல், ஒரு பொலிட்டிக்கல் என்டிட்டியை தான் பார்த்தீங்கன்னா உருவாக்க ஆண்டவர் ஆசைப்பட்டாங்க ஆபிரகாம் மூலமாக. ஏன்னா அவர் பியோர் அந்த கிளானை ஃபார்ம் பண்ணிட்டு வந்ததுனால, அந்த ஒரு பியோர் பிளட் லைனை ஃபார்ம் கொண்டு வந்துட்டு இருக்கிறதுனால, எதுக்கு இந்த பிளட் லைன் வந்து ரொம்ப அவசியம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து இந்த உலகத்துக்கு வர்றதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் வந்து இந்த உலகத்துக்கு வரும்போது அவர் ஆதாம்லேருந்து ஆபிரகாம் மூலமாக, தாவீது மூலமாக அந்த ஒரு இனத்தை சார்ந்த ஒரு பியோர் பிளட் லைன்ல மிக்ஸ் ஆகாம வந்து வராங்க. எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா எல்லாரும் மனிதர்களும் ஆதாம் மூலம் வந்தவர்கள் தான்.
அப்படி சொல்றத விட நோவாவுடைய 3 பிள்ளைகள் மூலம் தான் இப்ப இருக்கிற இந்த கூட்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நோவாவுடைய 3 பிள்ளைகளுடைய பெருக்கம் தான் இந்த உலகத்துல இருக்கிற டுடேஸ் பாப்புலேஷன் ஆக்சுவலா. என்னதான் என்ன நம்ம எல்லாமே ஆதாம் மூலமாக, நோவா மூலம் வந்தாலும், கடவுள் ப்ராஃபஸி ஃபுல்ஃபில் பண்றதுக்காக அவர் ஒரு பியூர் பிளட் லைன் மெயின்டெயின் பண்ணிட்டு வராங்க. ப்ராஃபிட்ஸ் ஹுட்ட மெயின்டெயின் பண்ணிட்டு வராங்க. இது எல்லாமே ஆபிரகாம் மூலமா ஆண்டவர் ஸ்தாபிச்சாங்க. ஆபிரகாம் மூலம் சொல்றதை விட ஆபிரகாமுக்கு அப்புறம் அவருடைய மகன் ஈசாக்கை தேர்ந்தெடுத்தாங்க. ஈசாக்குக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவருடைய மகன் இஸ்ரேலை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அப்ப இஸ்ரேல்ங்கிற ஒரு 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 அந்த இனத்துல வந்த தாவீதின் மூலமாக, சோலோமோன் மூலமாக ஆண்டவர் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ இந்த உலகத்துக்கு அனுப்பியிருப்பாங்க ஆக்சுவலா. சரி, இதெல்லாம் நமக்கு ஹிஸ்டாரிக்கலா, தியாலஜிக்கலா தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ கடவுள் எதுக்கு இப்படி பண்றாங்க பார்த்தீங்கன்னா, கடவுள் ஒரு ஒரு உடன்படிக்கையை ஆபிரகாமோடு ஏற்படுத்தி, அ உன் மூலமாக நான் ஒரு ஒரு யுனிக்னெஸ்ஸ இந்த உலகத்துக்கு கொண்டு போறேன்னு காட்டுறாரு. ஏன் சொன்னேன்? எல்லா மக்களும் அந்த காலத்துல பல கடவுள்களையும், பல சொற்பம் என்ன சொல்ல சிலைகளையும், பல மத நம்பிக்கை உடையவர்களாக இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் பிடிச்சிருக்கு ஆக்சுவலா. அப்போ ஆபிரகாமுடைய அப்பா தேராவும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு சந்திர கடவுளை வணங்குற ஒரு ஒரு குடும்பமா வந்திருக்காங்க ஆக்சுவலா. அப்ப இப்படி இருக்கும்போது ஆபிரகாம் மட்டும் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம், நீ இதை விட ஒரு ஒரு ஹை குவாலிஃபைட் மெசேஜ உண்மையை நீ இந்த உலகத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்றாரு. என்ன அப்படின்னு கேட்கும்போது, நீ ஒரு இறைவன்கிற விஷயத்த கொண்டு போகணும். பல இறைவன் கிடையாது. ஒரு இறைவன் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் ஒரு இறைவனை நம்பியிருக்கலாம். பல இறைவனை நம்பியிருக்கலாம். இல்லாட்டி பல பல நெறைய ஒரு ஒரு கூட்ட கடவுள்ல முதன்மை கடவுள் சில கடவுள் இருப்பாங்கன்னு சொல்லி நம்பியிருக்கலாம் ஆக்சுவலா. சில மத்த கடவுள்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன கடவுள்கள் அவங்களுடைய அசிஸ்டன்ட் கடவுளா கூட ஏத்துக்கலாம் ஆக்சுவலா. அப்ப இத ஒரு ஒரு டெக்னிக்கல் டெர்ம் பார்த்தீங்கன்னா, ஆந்த்ரோபோமார்பிசம் அப்படிம்பாங்க. இந்த டெக்னிக்கல் டெர்ம் என்னன்னு பார்ப்போம் ஆக்சுவலா. இப்ப ஆந்த்ரோபோமார்பிசம்ங்கிறது ஒரு சிலைக்கோ, ஒரு வடிவத்துக்கோ, இல்லைன்னா ஒரு ஒரு மிருகத்துக்கோ, ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கோ நம்ம மனிதர்களுடைய குவாலிட்டிஸ குடுக்குது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, இப்ப நீங்க ஒரு ஒரு டிராகன வழிபடுறீங்கன்னா, டிராகன்ட்ட நீங்க உண்மையாலுமே டிராகன் உங்க மேல கோவப்படும். டிராகன் உங்கள்ட்ட பேசாம இருக்கும். இப்படி நீங்க நம்புறீங்கன்னா, இது மனுஷனுடைய குவாலிட்டிஸ மனுஷன் கோவப்படுவான். மனுஷன் பேசாமல் இருப்பான் கோவப்பட்டு. அப்ப இந்த மனுஷனுடைய குவாலிட்டிஸ நம்ம ஒரு ஒரு மிருகத்துக்கு நம்ம சூடுறோம். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்திய தேசத்துல பல இறைவன்களை வணங்குற இதுல நெறைய பேர் நெறைய மிருகங்கள வணங்குறாங்க. அவங்க அந்த அந்த மிருகத்துக்கு கடவுளுடைய மனுஷனுடைய குவாலிட்டிஸ் நம்ம குடுப்போம். அதான் ஆந்த்ரோபோமார்பிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அ பல கடவுள்கள் வணங்கும்போது, அதுல அது பல கடவுள்கள் 100 கடவுள் இருக்குன்னா, அந்த 100 கடவுள்ல ஒரு கடவுளை மாத்திரம் முதன்மையா வணங்குற பழக்கம் இருக்கும். அது ஹீனோதீயிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பல கடவுள்களில் ஒரு கடவுளை வணங்கும் கோட்பாடுக்கு பேர் தான் ஹீனோதீயிசம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஆந்த்ரோபோமார்பிசம் சொல்லப்படுற மனிதனுடைய குவாலிட்டிஸ ஆப்ஜெக்ட்ஸுக்கோ, சிலைகளுக்கோ, மிருகத்துக்கோ சூடுற பழக்கம் உண்டு ஆபிரகாம் காலத்துல. இப்பவும் சொல்ல வரேன். இந்த நம்பிக்கை இப்ப இருக்கிற இந்தியா ஆகட்டும், சைனா ஆகட்டும், மக்களுக்கும் இந்த நம்பிக்கையும் உண்டு ஆக்சுவலா. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஹீனோதீயிசம்ங்கிறது பல கடவுள்கள்ல ஒரு கடவுளை மாத்திரம் வணங்குவது ஆக்சுவலா. மத்த எல்லா கடவுளையும் சின்ன கடவுளாக பாவிப்பது. இல்லாட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுக்க மாட்டோம் ஆக்சுவலா. இத ஹீனோதீயிசம் சொல்லுவாங்க. அப்ப ஹீனோதீயிசம் சொல்லப்படுற பல கடவுள்களை வணங்குற, பல கடவுள்களில் ஒரு கடவுளை வணங்குற கோட்பாடு அந்த காலத்திலயும், ஆபிரகாம் காலத்திலயும் இருந்திருக்கு. தேரா காலத்திலயும் இருந்திருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அ மோனோலாட்ரி அப்படிம்பாங்க ஆக்சுவலா. மோனோலாட்ரிங்கிறது என்னன்னா, அ எல்லா கடவுளையும் விட ஒரு கடவுள் தான் சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா. அதே டைம்ல பார்த்தீங்கன்னா, மத்த கடவுளுடைய எக்ஸிஸ்டன்ஸ அவங்க மறுக்க மாட்டாங்க ஆக்சுவலா. அவங்க இப்போ இப்போ ஹீனோதீயிசம்க்கும் மோனோலிட்ஸுக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, ஹீனோதீயிசம்ங்கிறது நெறைய கடவுள் இருக்காங்கப்பா. அதுல நான் ஒரு கடவுள வணங்குறேன்னு சொல்றது ஆக்சுவலா. இதுல பார்த்தீங்கன்னா, நெறைய கடவுள் இருக்காங்க. நான் ஒரு கடவுள் தான் வணங்குறேன். ஆனாலும் நான் மறுதலிக்க மாட்டேன். மத்த கடவுள் இல்லை என்பது சொல்ல மாட்டேன். இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நான் ஏற்றுக்கொள்ற ஒரு மனுஷனாக இருக்கேன் ஆக்சுவலா. ஹீனோதீயிசம் 100 கடவுள்ல ஒரு கடவுள் சொல்றது ஆக்சுவலா. எனக்கு நான் எல்லாத்தையும் ஏத்துப்பாங்க. ஆனா நான் ஒண்ணு தான் வணங்குவேன். 100 கடவுள் இருக்கா? இருக்குப்பா. ஆனா நான் ஒண்ண தான் வணங்குவேன் அப்படின்னு சொல்லுவது ஆக்சுவலா. ஆனா இதுல எப்படி பார்த்தீங்கன்னா, 100 கடவுள்ல ஒண்ணு தான் வணங்குவேன். அதே நேரத்துல 99 கடவுள் இல்லையான்னு கேட்டீங்கன்னா, நான் இல்லன்னு சொல்ல மாட்டேன். இருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்றது. இப்போ மோனோதீயிசம் பார்த்தீங்கன்னா, இல்லப்பா 100 கடவுள்ல ஒரு கடவுள்லாம் கிடையாது. ஒரே கடவுள் தான் உண்டு. வேற எதுவுமே கடவுள் இல்லைங்கிற விஷயத்த ஏற்றுக்கொள்வது தான் மோனோதீயிசம். அப்போ அந்த காலத்துல உள்ள மக்கள் பார்த்தீங்கன்னா, பாலிதீயிசம் பல கடவுளை வணங்குறதுலருந்து சில மக்கள் அப்படியே மோனோலாட்ரிக்கு மாறிட்டு வராங்க ஆக்சுவலா.
அதாவது பிரதானமாக ஒரு கடவுளை வணங்கிட்டு ஒரு ஒரு குரூப்பா மாறிட்டு வராங்க. சில குரூப் பார்த்தீங்கன்னா, ஹீனோதீயிசம்க்கு மாறிட்டு வராங்க ஆக்சுவலா. இங்க ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா, மோனோதீயிசம்ங்கிற ஒரு ஒரு கான்செப்ட்ட கொண்டு வந்தவராக தான் ஆபிரகாம் காணப்படுறாரு. அவர் ஹீனோதீயிசம் பண்ணல. அவர் வந்து மோனோலாட்ரியும் பண்ணல. அவர் மோனோதீயிசத்துக்கு தான் கொண்டு வந்துட்டு இருக்காரு ஆக்சுவலா. ஆனால் அவர் வந்து கொண்டு வந்தாலும், அவருடைய நம்பிக்கை எப்படி இருந்திருக்கும்? ஒருவேளை உண்மையிலேயே அவருக்கு வந்து ஆபிரகாம் காலத்துல ஆபிரகாமுக்கு உண்மையிலே ஒரு இறைவன் தான் உண்டு. மத்த இறைவன் கிடையாதான்னு கேட்டீங்கன்னா, நமக்கு தெரியாது. பைபிள்லயும் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் வந்து உண்மையாகவே ஒரு ஏக இறைவனை வணங்குற ஒரு மனுஷனா தான் வாழ்ந்துட்டு வராரு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, சில வசனங்கள் எழுதி சொல்லப்பட்டிருக்கும். எல்லா இறைவனை விட நம் இறைவன் பெரியவர் சொல்லும்போது, அப்போ ஏன் எதுக்கு நீங்க மத்த இறைவனை கம்பேர் பண்றீங்க? அப்படிங்கும்போது ஹிஸ்டோரியன்ஸ் என்ன சொல்ல வராங்க, இல்ல இல்ல ஒருவேளை அவங்க நம்பிக்கை வந்து மோனோதீயிசத்துக்கு வரதுக்கு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அது மோனோலாட்ரியில தான் இருந்திருப்பாங்க அவங்க வந்து அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க வந்து சொல்ல வராங்க. சரி. இப்போ அ கானான் தேசத்திலயும், மெசொப்பொட்டேமியா தேசத்திலயுமே ஆபிரகாம் வந்து இப்ப அங்க தான் சிறு நாகரிகம்லாம் அங்க சுத்திட்டு இருக்கு. இப்ப ஆபிரகாம் பொறுத்தவரைக்கும் கானான் தேசத்துல வந்து நிக்காரு. ஈராக்லேருந்து மெசொப்பொட்டேமியா நாகரிகத்திலருந்து அ கானான் தேசத்துக்கு வந்து நிக்காரு. இப்போ மெசொப்பொட்டேமியாலயும் பாலிதியிசம் உண்டு. அதே மாரி இப்போ அ கானான் தேசத்திலயும் பாலிதியிசம் உண்டு. எல்லா மக்களும் எல்லாத்தையும் நம்புற மக்களா இருக்காங்க. அப்ப ஆபிரகாம் இப்போ ஒரு கடவுளை இல்ல இல்ல நான் ஏல்ங்கிற ஒரு கடவுளை கொண்டு வந்திருக்கேன். யாவேங்கிற ஒரு கடவுளை கொண்டு வந்திருக்கேன். அவர் பேர் எல் ஷடாய் அப்படின்னு சொல்லும்போது, அவர் யாஹ்வே அப்படின்னு சொல்லும்போது, அந்த மக்கள் வந்து ஓகே நாங்களும் ஏற்றுக்கொள்றோம்ங்கிற மாரி தான் எடுத்திருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து எல்லா கடவுளையும் ஏற்றுக்கொள்ற ஒரு மனுஷனா தான் இருந்திருக்காங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் வந்து ஆண்டவர் சொல்லியிருப்பாங்க, "நீ என்னை ஏற்றுக்கொள்வது மாத்திரம் இல்ல, நான் உன்னையும் சீல் பண்ண போறேன். ஏன்னா இதுக்கப்புறம் மக்கள் மறுபடியும் உன் கூட கொலாப்ஸ் ஆகி உன்னை வந்து ஆ, உன்னுடைய இனங்கள், உன்னுடைய பிள்ளைகள், வாரிசுகளை வந்து மறுபடியும் மத்த மக்கள் வந்து கன்ஃப்யூஸ் பண்ணிடலாம். இதனால ஆண்டவர் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கவனன்ட் ஆண்டவர் ஆபிரகாமோடு பில்ட் பண்ணி சர்க்கம்சிஷன் விருத்த சேதனம்ங்கிற விஷயத்த பிசிக்கலா ஒரு 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 அடையாளத்தை கொண்டு வராங்க. பிசிக்கலா ஆபிரகாமுடைய வம்சம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா, விருத்த சேதனம் எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. அந்த கூட்ட மக்கள்ல இருந்து பார்த்தீங்கன்னா, இவங்களே முற்றிலுமாக வேறு பிரிச்சு கொண்டு வந்து உட்கார வைக்காங்க ஆக்சுவலா. அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. கடவுள் வந்து இந்த உலகத்துக்கு இந்த மோனோதியிசம்ங்கிற விஷயத்த மனுஷனுக்கு புரிய வைப்பதற்கு வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஏன்னா, வெயிட் பண்ண சொல்ல விட கடவுள் என்னதான் ஒரு மனுஷன்ட்ட பேசினாலும், அந்த மனுஷன் கேட்பான். அதுக்கப்புறம் வர நாகரிகமோ, அதுக்கப்புறம் வர பிள்ளைகளோ, அப்புறம் வர வம்சம் பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு வகையில மிக்ஸ் ஆகி அவங்க வந்து கரப்ட் ஆயிரலாம்னு சொல்லலாம். இந்த இந்த கான்செப்ட்லேருந்து அவங்க கரப்ட் ஆயிரலாம் ஆக்சுவலா. ஒரு ஓரல் ட்ரெடிஷன் மூலமாகவோ, எப்படியோ அவங்க மிக்ஸ் ஆகி ஏதாவது ஒரு நம்பிக்கையில போயிருவாங்க. திருமணம் ஆகி போயிருவாங்க. அப்புறம் அதே நம்புவாங்க. அது இல்லம்பாங்க. எல்லாமே உண்டு அப்படிம்பாங்க. இன்னைக்கு இந்தியால பொறுத்தவரைக்கும் நான் எல்லா இறைவனையும் வணங்குறேன் அப்படிம்பாங்க ஆக்சுவலி. எல்லாத்தையும் ஏற்றுக்கிறப்பா அப்படிம்பாங்க. இன்னைக்கு இன்னைக்கு வந்து இங்க முக்கியம் பார்த்தீங்கன்னா, பாலிதியிசம் தான் உண்டு இந்தியால வந்து. இப்போ இந்தியாலயும் சில ஜாதி மக்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சில கடவுள வணங்குவாங்க. சில ஜாதி மக்கள் வந்து ஒரு சில கடவுளை வணங்குவாங்க. மத்த கடவுள வணங்க மாட்டாங்க. இப்ப தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் சிறு சிறு அந்த என்ன சொல்லுவாங்க, குலதெய்வம் சொல்லப்படுற சிறு சிறு கடவுள் அவங்களுக்கு பொறுத்தவரைக்கும் இந்த குலதெய்வத்த தான் பிரதானமா நம்புவாங்க. மத்த கடவுள் எல்லாத்தையுமே இல்லன்னு சொல்லாம அதையும் ஏற்றுக்கொள்வாங்க. அப்ப இதுதான் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஹீனோதீயிசம்ங்கிற கான்செப்ட் ஆக்சுவலி. இந்தியால பொறுத்தவரைக்கும், தமிழ்நாட்டுல பொறுத்தவரைக்கும் நான் சொல்வேன், ஹீனோதீயிசம்ங்கிற கான்செப்ட் இருக்கு அப்படின்னு சொல்வேன். அது பாலிதீசம் சொல்லலாம், ஹீனோதீசம் சொல்லலாம். அது ஒவ்வொருத்தருடைய நம்பிக்கையை பொறுத்து காணப்படுது. ஆனால் ஆபிரகாமுக்கு வந்து அவர் மோனோதீசம்ங்கிற விஷயத்த அவர் சொல்ல வந்தாரான்னு கேட்டீங்கன்னா, நமக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் அவர்ட்ட பேசுனது வந்து உண்மையாகவே ஆண்டவர் பேசினாரு. அவர் மோனோலாட்ரி அதாவது அ நெறைய கடவுள்ல இதுதான் உண்மையான கடவுளா இருந்திருக்கலாங்கிற விஷயத்த தான் அவர் நெனச்சிருப்பாரு ஆக்சுவலா. சங்கீத புஸ்தகத்துல பார்த்தீங்கன்னா, 95ஆம் சங்கீதத்துல 3ஆம் வசனம், 4ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தரே மகா தேவனும், எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார் சொல்லப்பட்டிருக்கு. இது தாவீது எழுதுறாரு முதல்ல. அப்ப என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா, ஹிஸ்டோரியன்ஸ் வந்து ஒருவேள தாவீது காலம் வரைக்கும் ஆ இந்த மக்கள் யூதர்களுக்கு பொறுத்தவரைக்கும் அ யாவே கடவுள் வந்து ஒரு பிரதான கடவுளாக இருந்திருப்பாருங்கிறத நம்புறாங்க. அதே டைம்ல மத்த கடவுளாகிய பாகாலாகட்டும், மத்த கடவுள் எல்லாத்தையுமே அவங்க ஏன் அவ்வளோ சீக்கிரமா ஏன் ஏற்றுக்கொண்டாங்க பார்த்தீங்கன்னா, நீங்க நெறைய இது பைபிள்ல பார்க்கலாம். அவங்க டக்குன்னு வழி வழி தப்பி போவாங்க. இஸ்ரேல் மக்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா, பாகால கூட வணங்க ஆரம்பிப்பாங்க. மத்த கடவுள் வணங்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தவரைக்கும் அ அமாங் ஆல் த காட்ஸ் எல்லா கடவுள்ல இருந்து யாவே கடவுள் பெரிய கடவுள்ங்கிற விஷயம் தெரிஞ்சதுனால, மத்த கடவுளும் இருக்கலாம்ங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால தான் அவங்க வந்து அவ்வளோ ஈஸியா பார்த்தீங்கன்னா, வழி தவறி போனாங்க. ஆனா நமக்கு வந்து நாட்கள் ஆக ஆக ப்ராஃபிட்ஸ் நமக்கு விஷயங்கள் கத்துக் குடுக்க பார்த்தீங்கன்னா, மோனோதியிசம் தான் உண்டு.
அது பல கடவுள்ல ஒரு கடவுள் கிடையாதுப்பா. ஒரே கடவுள் தான் நமக்கு உண்டு அப்படிங்கிற விஷயத்த நமக்கு வந்து புரிய வைக்காங்க. இதுதான் அவருடைய அதாவது பாலிதீசம் வந்து மோனோதீசம் வர்றதுக்குள்ள இந்த மோனோலாட்ரிங்கிற கான்செப்ட்லயுமே யூதர்கள் பல பல வருடங்கள் வந்து மாட்டியிருப்பாங்க அப்படிங்கிறாங்க ஆக்சுவலா. ஏன்னா அந்த இது வர்றதுக்கு டைம் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி. இந்த மோனோதீசம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தாவீது வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, ஒரு ஏகத்துவம்ங்கிற விஷயம் வந்து மக்கள் புரிந்து கொண்டு, இந்த இறைவனை மாத்திரம் தான் வணங்கணும். வேற இறைவன் கிடையவே கிடையாதுங்கிற விஷயத்தையும் நம்ப ஆரம்பிச்சாங்க. மோசே காலத்துல நீங்க பார்க்கலாம். மோசே வந்து எகிப்துல இருந்து இஸ்ரேல் மக்களை கொண்டு வரும்போது கூட பார்த்தீங்கன்னா, அப்பவும் இதே பிரச்சனை தான். அந்த மக்கள் திருப்பி திருப்பி எகிப்துடைய கடவுளை வணங்க போயிருவாங்க. இது எல்லாமே அவங்களுடைய அந்த அந்த காலங்கள்ல இருந்த நாகரிகத்தோடைய இம்பாக்ட். இது வந்து மனுஷனுடைய பிழைன்னு சொல்ல மாட்டேன். அந்த டைம்ல இருக்கிற சிவிலைசேஷன் இப்படிதான் இவ்வளவு தூரம் இன்ஃப்ளூயன்ஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஏத்திசம் பத்தி அதிகமா நம்ம பேசுறோம். ஏன்னா மக்களுடைய அறிவு வளர வளர படிக்க படிக்க அவங்க வந்து இது சரி கிடையாது, இதெல்லாம் வணங்கக்கூடாது, இது வந்து கட்டுக்கதைகள்ங்கிற விஷயத்த அவங்க யோசிக்காங்க. அப்ப இப்படிதான் பாத்தீங்கன்னா கான்செப்ட் ஆஃப் காடுமே இவால்வ்மெண்ட் ஆயிருக்கு. ஆனாலும் பாருங்க கடவுள் ஆபிரகாம் மூலமா தான் ஒரு ஒரு இறைவன் தான் உண்டுப்பா, வேறு இறைவன் இல்லைங்கிற விஷயத்த கொண்டு வந்தாங்க. இது இது வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் அசம்ஷன் சொல்ல மாட்டேன், ஹிஸ்டோரியன்ஸ் சொல்ற ஒரு விஷயம் இது வந்து. நான் பிப்ளிக்கலா டீச் பண்ண வரல. ஒரு ஒரு ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ்ல இருந்து இவர் மோனோலாட்ரிய அவர் ஒரு மோனோலாட்ரிய மோனோலாட்ரியை சார்ந்த ஒரு கோட்பாடு சார்ந்த மனுஷனா கூட ஆபிரகாம் வாழ்ந்திருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல வராங்க. ஆனால் உண்மையான விஷயம் வந்து மோனோதீசம் தான் கரெக்ட் ஆக்சுவலா. எல்லா கடவுள்கள்ல ஒரு கடவுள் கிடையாது. ஒரே கடவுள் தான் உண்டு நமக்குங்கிற விஷயத்த நமக்கு வந்து இன்னைக்கு பைபிள் நமக்கு நல்லாவே எடுத்து உரைக்குது. ப்ரூஃப் பண்ணுது. ப்ராஃபிட்ஸ் இதை தான் கன்வே பண்ண வந்தாங்க. ஆனா இந்த மெசேஜ் உண்மையிலே அந்த காலத்து மக்களுக்கு புரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற விஷயம் தான் சொல்ல வராங்க. உங்களை மறுபடியும் கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். மறுபடியும் அடுத்த ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ. பை.